அனைவருக்கும் வணக்கம். கோடி கோடியாய் கடன் என்ன செய்வது? இதை கேளுங்கள். கோடி கோடியாய் கடன் வைத்திருந்தாலும் கவலைப்படாமல் மகா பெரியவா சொன்ன இந்த பரிகாரத்தை கேளுங்கள். கடன் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கும் மிக மிக சுலபமான தீர்வை கொடுக்கக்கூடிய மகா சக்தியை கொண்டவர்தான் மகா பெரியவா. அந்த மகா பெரியவா சொன்ன பரிகாரங்களை செய்து பலனடைந்தவர்கள் ஏராளமானோர். அப்படி ஒரு பக்தனுடைய கதையைத்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மகா பெரியவாவை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் மடத்திற்கு வருகை தருவார்கள். நிறைய கூட்டம் இருக்கும். அந்த வரிசையில் ஒரு பக்தன் கண்களில் கண்ணீரோடு முகத்தில் வாட்டத்தோடு வந்து மகா பெரியவா அவர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு குங்குமத்தை பிரசாதமாக வாங்கி கொண்டு செல்கிறான். இதே போல் 3 நாட்களும் நகர்ந்து சென்றது. 3 நாட்களும் மகா பெரியவா கஷ்டத்தில் வந்த அந்த ஒரு பக்தனை கவனித்துள்ளார். 4வது நாளும் அந்த பக்தன் கஷ்டத்தோடு வந்து சொல்ல வந்த கஷ்டத்தை சொல்லாமல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு மகா பெரியவாவை கடந்து சென்ற போது மகா பெரியவா அந்த பக்தனின் கையை பிடித்து இழுத்து கூப்பிட்டு சொல்ல வந்த கஷ்டத்தை ஏன் சொல்லாமல் செல்கிறாய் என்று கேட்டபோது பின்பு கண்கலங்கி கஷ்டத்தை அப்படியே சொல்ல தொடங்கினான் அந்த பக்தன். தீர்க்கவே முடியாத பண கஷ்டம். அள்ளி அள்ளி கொடுத்த எங்களுடைய குடும்பம் இப்போது கிள்ளி கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லாமல் நிற்கின்றது. அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியாத எனக்கு கோடி கோடியாய் இருக்கும் கடனை அடைப்பதற்கு வழியே தெரியவில்லை. என்ன செய்வது என்றே புரியவில்லை என்றவாறு கஷ்டத்தோடு கண்கலங்கி பிரச்சனைகளை கொட்டி தீர்த்தார் அந்த பக்தன். எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட மகா பெரியவா கஷ்டத்தில் வந்த அந்த பக்தனை பார்த்து, உன்னுடைய வீட்டில் ஒரு கிணறு இருக்கின்றது அல்லவா? அந்த கிணறில் நிரம்ப தண்ணீர் இருக்கிறது அல்லவா என்று கேட்டார். இவருடைய கஷ்டத்திற்கும் கிணற்றில் இருக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் என்று அங்கு உள்ளவர்களும் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். இருந்தாலும் மகா பெரியவா சொல்கின்ற விஷயத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதுதானே மரியாதை, அதுதானே பக்தி. என்னுடைய வீட்டில் கிணறு இருக்கின்றது, அது நிரம்ப இளநீர் போல் சுவையான தண்ணீரும் இருக்கின்றது என்று சொல்கிறான் அந்த பக்தன். இன்னும் ஒரு சில நாட்களில் ஆடி மாதம் வரப்போகின்றது. பக்தர்கள் கோவிலுக்கு திரளாக செல்வார்கள். வெயில் சமயம் என்பதால் பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் உன் கிணற்றில் இருந்தே தண்ணீர் எடுத்து பாதை முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைத்துவிடு. தண்ணீர் பந்தல் அமைக்கும் போது பானையில் தண்ணீர் நிரப்பும் போதும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மந்திரத்தை மனதார உச்சரித்துக் கொண்டே இரு என்று ஒரு பரிகாரத்தை சொல்கிறார் மகா பெரியவா. பக்தனும் இதை கேட்டுக்கொண்டு மகா பெரியவா சொன்னது பரிகாரத்தை செய்து விட்டான். தாகத்தில் வந்த பக்தர்களுக்கு தண்ணீரும் கிடைத்தது. இந்த பரிகாரம் செய்து முடித்த ஒரு சில நாட்களிலேயே பக்தனின் சொந்த ஊரான அந்த கிராமத்தில் இருந்து ஒரு செய்தி வருகின்றது. ஏதோ ஒரு பூர்வீக சொத்து பத்திரம் பக்தனின் தாத்தா பெயரில் உள்ளது. அந்த சொத்தை விற்றால் ஒரு பெரிய தொகை கிடைக்கும் என்று ஒரு செய்தி. அந்த பக்தனும் சொத்து விவரங்களை சரியாக முடித்து சொத்தை விற்று கைக்கு வந்த பணத்தை கடனாளிகளுக்கு திருப்பி கொடுத்து விட்டான். போக மீதம் ஒரு சிறு தொகையும் இவனுடைய கையில் இருப்பு இருந்தது. பாருங்கள், எவ்வளவு அற்புதமான பரிகாரம். ஒரு தண்ணீரை தானமாக கொடுத்ததற்கே இவனுடைய தீரா பரம்பரை கடன் தீர்ந்து விட்டது. மகா பெரியவா அவர்கள் நிகழ்த்திய பல அற்புதங்களில் இதுவும் ஒன்று. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை அந்த இறைவனின் பெயரை சொல்லி தானமாக கொடுத்து அடுத்தவர்களுக்கு உதவும் போது நம் கஷ்டம் தீருவதற்கு ஏதாவது ஒரு வழியை அந்த இறைவன் நமக்கு கொடுப்பான். நீங்களும் இது போன்று பின்பற்றி பாருங்களேன், நிச்சயம் இறைவன் உங்களுக்கு கை கொடுப்பான். உலகில் எண்ணற்ற மதங்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் இறைவன் என்பது ஒருவனே. எனவே அவரவர் மனதிற்கு பிடித்த இறைவனின் நாமத்தை கூறி அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். நிச்சயம் இறைவன் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற கண்டிப்பாக வழி கொடுப்பான். நன்றி, வணக்கம்.